தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் திருமணத்தில் மங்கள இசை என்பதை பற்றி சிந்திக்க போகிறோம். நம்மளுடைய திருமணம் மங்களமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் 1000-2000 கொடுத்து இந்த மங்கள இசை கலைஞர்களை வர வைக்கிறோம். இந்த மங்கள இசை வழக்கமாக நமக்கு நாதஸ்வரம், தவில் இது போன்று தான் வாசிப்பார்கள். இவர்களை மங்கள இசை கலைஞர்கள் என்று ரொம்ப மரியாதையோடு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த நாதஸ்வரம், இந்த தவில் என்பது இன்றைக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்முடைய அடையாளம் இல்லாமல் போயிடும். நம்முடைய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு அடையாளமாக இருப்பது இந்த நாதஸ்வர மேளம். இதை கற்றுக்கொள்வது அவ்வளவு எளிது கிடையாது. ஒரு சில கலைஞர்களே அதை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு அரிய கலை என்பதை ஆங்கிலேயர்கள்லாம் பார்த்து வியந்து போகின்றார்கள். அப்படி ஒரு அருமையான கலை, இறைவன் நாதமயமாக இருக்கின்றான் என்பதை உணர்த்துகின்ற ஒரு அரிய கலை. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், இந்த மங்கள இசையை கண்டிப்பாக நம்முடைய திருமணம் இன்னும் போன்ற மங்கள இசை நிகழ்ச்சிகளில் நாம் அந்த மங்கள இசையை வர வைக்கின்றோம். இந்த மங்கள இசை நம்முடைய ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற திருமணத்தில் தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த 8 சீர்பொருட்களில் பறை என்று சொல்லி இந்த மங்கள இசையை குறிப்பிடுகின்றார். பறை இசை என்பது ஒன்றாக சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். அதனால் நம்முடைய திருமணங்களில், கோயில் இது போன்றவற்றிலாம் அந்த மங்கள இசையை தவறாமல் அவர்கள் இடம்பெற செய்வார்கள். அவங்கள நாம் அழைச்சிக்கிட்டு வர்றோம். இதை புரியாமல் தான் கொஞ்சம் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, திருமணத்தில் இந்த பெண் அழைப்பின் போது 8 பொருட்களில் இந்த மங்கள இசை ஒரு சீர் என்பது, ஒரு சீர்பொருள் என்பதை அறியாமல் அவர்கள் பெண் நுழையும் போது ஒரு சினிமா பாட்டு, பையன் நுழையும் போது ஒரு சினிமா பாட்டுன்னு சொல்லி அதனுடைய உண்மையை, பொருளை உணர்ந்து கொள்ளாமல் ஏதோ வேறொரு சினிமா பாட்டு, ஒரு சினிமா நடிகனுக்காக போட்ட ஒரு பாட்டை இவங்களுக்காக எண்ணி ஒரு மாயையில் அவங்க நடந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு சினிமா நடிகருக்கு, ஒரு கதாநாயகனுக்கு சினிமாவுக்குள்ள அவங்க போட்ட பாட்டை எடுத்து நீங்கள் நடந்து வரும்போது போட்டால் அது எவ்வளவு போலியானது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதே போன்று தான் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்முடைய பண்பாட்டிற்கு ஒத்து வராத வடநாட்டு பாடல்களெல்லாம் கூட எடுத்து அந்த ஏதோ ஒரு வைப்பு கொடுக்குறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, வைப்புன்னு. அப்படி பெண் நடந்து வரும்போது ஒரு சிறப்பை கொடுக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெண்ணினுடைய சிறப்பை உணர்த்துவதற்கு நாம் ஏற்கனவே 8 சீர்பொருட்களை அங்கே சொல்லி வைத்திருக்கிறோம். சினிமா பாட்டு நம்முடைய சீரை, நம்முடைய சிறப்பை உணர்த்தாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட இன்னும் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மங்கள இசை கலைஞர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் அந்த சூழல் மங்களமாக இருக்க வேண்டும், இறைமயமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அங்கு வாசிக்கக்கூடிய பாடல்கள் பார்த்தீங்கன்னா, அந்த திருமணத்தில் ஒரு இறை சிந்தனை அல்லது ஒரு மங்கள சிந்தனை ஏற்படுத்த பாடக்கூடிய பாடல்களை தான் அவங்க வாசிக்கணும். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, சினிமா பாடல்களை நாதஸ்வர மேளத்தில் வாசி கொண்டிருக்காங்க. இப்போ சினிமா பாடல்களை பாடுறதுக்கு, வாசிக்கிறதுக்கு நம்ம பேசாமல் இந்த சினிமா பாடல்களில் ஒளிபரப்பிடலாமல் எதுக்கு இவங்களை 1000-2000 கொடுத்து வர வச்சிருக்கிறோம்? அப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மங்கள இசை கலைஞர்கள் நாம் அவங்கள ரொம்ப பெரிதாக போற்றுகின்றோம். எதற்கு போற்றுகிறோம்னா, அவங்ககிட்ட இருக்க சினிமா பாட்டுக்கு இல்லை, அவர்களிடத்தில் இருக்கின்ற இறைமயமான அந்த நாதத்திற்காகத்தான். அப்போ அவங்க என்ன பண்ண வேணும், திருமுறை பாடல்களை வாசிக்க வேண்டும். தெரியலன்னா கற்றுக்கணும். நான் பல இடங்களில் போய் நான் நடத்தி வைக்கின்ற திருமணங்களில் திருமுறைகள் வாசிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு திருமுறைகளே தெரியாது. அவங்க கீர்த்தனைகள் வாசிக்கிறேன்னு சொல்லி வடநாட்டு கீர்த்தனை, தெலுங்கு கீர்த்தனை, மற்ற கீர்த்தனை, என்னமோ கீர்த்தனையெல்லாம் வாசி கொண்டிருக்காங்க. அதுவும் கூட என்னமோ நாங்கள் மேலை நாட்டு நாகரிகம் வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னமோ இசை வாசி கொண்டிருக்கிறாங்க. அப்போது தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய இசை, தமிழ் இசை என்பதற்காகத்தான் இந்த நாதஸ்வர மேளத்துக்கு நாம் அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை கொடுத்து அவர்களை போற்றுகின்றோம். வந்த இடத்துல சினிமா பாட்டை வாசிக்க போகிறாங்கன்னா அதுக்கு எதற்கு நாதஸ்வர மேளம் இல்லையா? அப்போது இந்த நாதஸ்வர மேள கலைஞர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. என்ன பொறுப்பு இருக்கின்றது? அவர்கள்தான் தமிழ் இசையை, தமிழர் பண்பாட்டை, திருமுறைகளை வாசிக்கணும். இந்த திருமணத்தில் உள்ளவங்க சினிமா பாட்டு வாசிங்க அப்படின்னு வாசிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி சினிமா பாட்டு வாசிக்கக்கூடாது.
சினிமா பாட்டை தான் இப்போ வாசிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சோடனே பாட்டு பாட போகிறாங்களே, நீங்கள் அதுக்கு மேலே ஏன் சினிமா பாட்டை வாசி கொண்டிருக்கீங்க? அப்போ நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமணம் நடத்துகின்றவர்கள் அவர்களுக்கு பணம் கொடுத்து வரவழைக்கிறோம். நீங்கள் சொல்லணும், எங்களுடைய திருமணம் இறைமயமாக இருக்க வேண்டும். இறை சிந்தனை பாடல்களை வாசிங்க, திருப்புகளை வாசிங்க, திருமுறைகளை வாசிங்க, நல்ல தமிழ் கீர்த்தனைகள் இருக்கின்றன, அவற்றை வாசியுங்கள் அப்படின்னு சொல்லணும். தமிழர் திருமணம் தானே, ஏன் அதில் வடநாட்டு இசையை நம்ம வாசி கொண்டிருக்கணும்? அப்புறம் அதுக்கு மேலே சினிமா பாட்டை வாசிக்கணும்? இவ்வளவோ முயற்சி பண்ணி சினிமா பாடல்கள்லாம் வாசித்து அப்போ தான் ரசிப்பாங்க அப்படின்னு சொன்னால், இது கச்சேரி கிடையாது. இது மங்கள இசை. மங்கள இசை என்று சொன்னால் அந்த திருமண சூழலை இன்னும் மங்களப்படுத்துவதற்காக வாசிக்கப்படுகின்ற இசைகள், நாதம் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அப்போது இன்னும் அந்த திருமணம் எப்படி இறைமயமாக இருக்கும், இறை சிந்தனை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சிந்தித்து வாசிக்க வேண்டுமே தவிர, இந்த சினிமாவில் இருக்கிற கேளிக்கை மாதிரி அதை வாசிக்கக்கூடாது. அதனால தானே திருமணம்னு சொல்கிறோம். திரு என்றால் இறைத்தன்மைன்னு பொருளாச்சே. அப்போது மனம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், வாசம். அப்போது இறை மனம் கமழ வேண்டிய ஒரு நிகழ்ச்சி திருமணம். அப்போ ஏற்கனவே அவங்க எல்லாம் சினிமா பாட்டெல்லாம் போட்டு ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கிறது போக, இந்த பெண் அழைப்பில் நீங்கள் வேற சினிமா பாடலை வாசித்து இன்னும் அந்த சூழலை நம்ம அது ஒரு சினிமா கொட்டாயை போல் ஆக்காமல், ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியை போல் ஆக்காமல், அதை ஒரு இறைமயமான நிகழ்ச்சின்னு மாற்றணும். அப்போ ரொம்ப பேருக்கு அதான் புரியல. திருமணம் என்பது அதுக்கு ஏன் திருமணம்னு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அது இறைமயமாக நடக்க வேண்டியது ஒன்றை நாம் எல்லாரும் மறந்துட்டு இந்த படத்தில் திருமணத்தில் காட்டுறதை பார்த்துட்டு கூத்தும் கும்மாளமாக போயிட்டோம். அதற்கு ஒருபோதும் இந்த மங்கள இசை கலைஞர்கள் துணை போகக்கூடாது. எல்லாரும் ரசிக்கிறாங்கங்கிறதுக்காக நாம் இப்போ கோயிலில் நம்ம வாசிக்கிறோம், கோயிலில் ஒரு கட்டுப்பாட்டத்தோடு வாசிக்கிறோம், இறை சிந்தனை தானே வேணும்னு வாசிக்கிறோம். கோயிலில் ஒரு சினிமா பாட்டு வாசிச்சா எல்லாரும் முறைக்கிறோமா இல்லையா? அதே போன்று திருமணமும் இறை சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு தான் திருமணம்னு பேர். அப்போது இந்த மங்கள இசை கலைஞர்களை நம்ம ரொம்ப மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம். சரி, இது வரைக்கும் உங்களுக்கு திருமுறை தெரியலையா, ஒரு திருப்புகள் தெரியலையா, பரவாயில்ல, கற்றுக்கொள்ளுங்க. 1-2 கற்றுக்கொண்டு வாசிங்க. நிறைய கலைஞர்களுக்கு தெரியும், முறையாக இந்த நாதஸ்வர மேளம் கற்று அதை இருக்கக்கூடிய அருமையான இசைக்கலைஞர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருப்புகள் திருமுறைகள்லாம் வாசித்தா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதை நாம் கருத்தில் கொண்டு போயிட்டோம்னா நாமே நம்முடைய உண்மையான இந்த திருமுறைகள், அடுத்து நம்முடைய திருப்புகள், அடுத்து நம்முடைய தமிழ் கீர்த்தனைகள் இவற்றையெல்லாம் நாளடைவில் தொலைச்சிரும். அதை காது கொடுத்து கேட்கறதுக்கே நம்ம பிள்ளைங்க தயார் இல்லாமல் போயிடுவாங்க. அப்போ இதை கேட்பதற்கு வலிஞ்சு இந்த திருமணத்திலேயாவது உட்கார்ந்து கேட்கணும், வர்றவங்க உட்கார்ந்து கேட்கணும். சாதாரணமாக நம்ம நாதஸ்வரம் மேலே வாசித்தாலே ஆளுங்க எழுதிச்சு ஓடி போயிடுவாங்க, அறுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க சில புரியாதவங்க. அப்போ அவர்களுக்கு இந்த நம்முடைய இசை என்று ஒன்று இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுகின்ற வகையில் நல்ல பக்தி பாடல்கள் இருக்கின்றன, திருமுறைகள் இருக்கின்றன, அவற்றை வாசிக்க வேண்டும். வாசித்தால்தான் அந்த சூழல் பார்த்தீங்கன்னா இறைமயமாக அமையும். அப்போ இந்த நாதஸ்வர கலைஞர்கள் இருக்கின்றார்களே, நாதஸ்வர மேல கலைஞர்கள் இருக்கின்றார்களே, தமிழ் இசையும் தமிழர் பண்பாட்டையும் பேணி காப்பதில் அவர்களுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கின்றது. அதை நாம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து நாம் செயல்பட்டால்தான் இந்த திருமணத்தை நாம் இறைமயமாக நடத்துவதில் எல்லோருடைய பங்கும் இடம்பெற்றதாக அமையும். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அதுதான் சிக்கலாக இருக்கின்றது. ஒன்று, திருமண வீட்டாருக்கே அவங்களுக்கு இப்படி வாசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ல தெரியல. அதுக்கு மேலே நாதஸ்வர கலைஞர்கள் அவங்க விருப்பம் போல வாசித்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ எல்லோரும் ஒரு கூட்டாக சேர்ந்து நம்முடைய தமிழர் திருமணம் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த இடத்துல இப்படித்தான் வாசிக்கணும், அது இறைமயமாகத்தான் இருக்க வேண்டும், இந்த இடத்துல உரிய பாடல் இதுதான் பொருத்தமான பாடல் என்று நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து செயல்பட்டோமையானால் இந்த தடம் புரண்டு போய் கொண்டிருக்கின்ற இந்த திருமண நிகழ்ச்சி, கேளிக்கையாக போய் கொண்டிருக்கின்ற திருமண நிகழ்ச்சி, சினிமா படம் போன்று போய் கொண்டிருக்கின்ற திருமண நிகழ்ச்சிகளை நாம் மீண்டும் நெறிப்படுத்தி அது இறைமயமான திருமணம் என்கின்ற ஒன்றில் கொண்டு நிலைநிறுத்த வேண்டும் என்பதை சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம்.